வெல்கம் டு கோமதி's கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மொச்சையும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு மசாலா குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சாதம் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மொச்சப்பயிறு வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மொச்சப்பயிறு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்ச மொச்சப்பயிரை வாங்கி நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதாவது மினிமம் 8 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கணும். ஊறின பருப்பை இதுக்கு ஒரு விசில் வச்சு வேக வச்சேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு 2லேருந்து 3 விசில் விடணும். இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப தாளிக்கிற உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கணும். பெருங்காய பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இது ரொம்ப கேஸ், அதனால் கொஞ்சம் சேர்க்கறது நல்லது. இதுக்கு ஒரு 3/4 கப்பு அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் தான். இது ஒரு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வெங்காயத்துக்கு இந்த சைஸ் தக்காளி அதுதான் போட்டிருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்க ரெண்டுமே 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா விழுதெல்லாம் அரைக்கணும். அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். முதல் விழுது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 4, கூடவே 2-3 கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதோடையே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டையும் போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ அடுத்த விழுது அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கிடைக்கலன்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதையும் நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 2 மசாலும் ரெடி ஆகிடுச்சு. அதுங்களும் நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்ச விழுதை மட்டும் இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுலேயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காவை 5ஆக கட் பண்ணி இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் இதோட வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு அளவுள்ள மொச்சப்பயிறு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஊற வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலே வதக்கிக்கோங்க இந்த மசாலாலேயே. இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மொச்சப்பயிறுங்கிறனால 1 விசில் விட்டுருக்குறேன். நீங்கள் காஞ்ச பயிரை ஊற வச்சது சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 விசில் விடலாம் பயிருக்கு ஏற்ற மாதிரி. இது ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் மொச்சப்பயிறு இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துட்டு நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் சேர்த்துருக்குறேன். அதாவது வெங்காய வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லை அப்படின்னா சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க 1/4 டீஸ்பூன். கடைசி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/8 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு உடனே அதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடணும். இந்த வாசனை இந்த மசாலா குழம்புக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதே மாதிரி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சூப்பரான மொச்சப்பயிறு குழம்பு தயாராகிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.